யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற ஒரு சொற்றொடரை பயன்படுத்தியதை நாம் கேட்டோம். தமிழ் இனத்தின் பரந்த பார்வைக்கு ஒரு சான்று, தமிழ் இனத்தின் பொது உடைமை பார்வைக்கு ஒரு சான்று, தமிழ் இனம் பாகுபாடில்லாமல் சமத்துவத்தை விரும்புகிற ஒரு இனம் என்பதற்கு ஒரு சான்று. யாதும் ஊரே, இது என் ஊர், இது என் மாவட்டம், இது என் மாநிலம், இது என் தேசம் என்ற அளவிலே மனிதன் தன்னை சுருக்கிக் கொள்ளுகிற நிலையில், அப்படி தன்னை சுருக்கிக் கொள்ளாமல் அந்த குறுகிய வாதத்திற்குள்ளே போய் முடங்கி போகாமல், அப்படி ஒரு செக்டேரியன் பாலிடிக்ஸ், தனிமைப்பட்ட அரசியலை உயர்த்தி பிடிக்காமல், தன்னைத்தாமே தனிமைப்படுத்திக் கொள்ளுகிற நிலை இல்லாமல், உலகம் முழுவதும் எனக்கான ஊர்தான், உலகம் பல கண்டங்களாக சிதறி கிடக்கலாம், பல தேசங்களாக சிதறி கிடக்கலாம், பல ஊர்களாக சிதறி கிடக்கலாம், ஆனால் எல்லாம் என்னுடைய ஊர்தான் என்கிற அந்த உணர்வு. அடுத்த சொல் யாவரும் கேளீர். கேளீர் அல்ல, கேளீர். கேளீர் என்றால் கேளுங்கள் என்று பொருளாகிவிடும். கேளீர் என்றால் உறவினர் என்று பொருள். எவரிவன் இஸ் மை ரிலேட்டிவ், எவரிவேர் இஸ் மை நேட்டிவ். யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லாம் என் ஊர்தான். அப்படி என்றால் எல்லோரும் என் உறவினர் தான். இந்த சொற்றொடரில் இருக்கிற அரசியல், இந்த சொற்றொடரில் இருக்கிற பரந்த பார்வை, இந்த சொற்றொடரில் இருக்கிற பொது உடைமை அரசியல், இந்த சொற்றொடரில் இருக்கிற சகோதரத்துவம், இந்த சொற்றொடரில் இருக்கிற சமத்துவம், ஈக்குவாலிட்டி அலாதியானது, அதீதமானது. இந்த ஒரு சொற்றொடரை வைத்துக்கொண்டே நீங்கள் மிகப்பெரிய ஆய்வு அரங்கங்களை நடத்த முடியும். அறிவார்ந்தவர்களை கொண்டு பல நாள் மாநாடுகளை நடத்த முடியும். இந்த பார்வை ஒவ்வொரு தமிழனுக்கும் என்று சொல்வதை விட ஒவ்வொரு மனிதனுக்கும் உருவாக வேண்டும்.